ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்தே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது முத்திரை பதவி தரும் முத்திரிகா யோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் பலவற்றை நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இந்த யோகம் ஒரு சிறப்பானது. பொதுவாக கையெழுத்திடும் அதிகாரம், முத்திரை பதிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது அரசாங்கத்தில் பெரும் பணியில் இருப்பவர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு கௌரவம். அந்த மாதிரியான கௌரவமான முத்திரை பதிக்கக்கூடிய, முத்திரையிடக்கூடிய, ஒரு சைன் பண்ணால் நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய, அரசாணையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பதவி, அதிகாரம், அந்தஸ்தில் உட்கார வைக்கக்கூடிய அமைப்பை இந்த முத்திரிகா யோகம் கொடுக்கும். ஒரு சாதாரண விஓஓ ஆஃபீஸிலிருந்து நாட்டை ஆளும் பிரதம மந்திரி வரைக்கும் முத்திரையிடக்கூடும் தகுதி உடையவர்கள். ஜனாதிபதி, பிரதமர், நீதிபதிகள், உயர்நிலை மருத்துவத்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே அந்த பவர் உண்டு. ஒரு சீல் வச்சு சைன் பண்ணாங்கன்னா அது செல்லும். உங்களுடைய ஜாதி சான்றிதழிலிருந்து, மரணச் சான்றிதழிலிருந்து, பிறப்பு சான்றிதழிலிருந்து அனைத்துலேயுமே அந்த சீலுங்கிறது யூஸ் ஆகும். நீங்கள் படித்து பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரமே ஒரு சர்டிஃபிகேட் தான், ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் அந்த முத்திரை இருக்கணும், இருந்தால் தான் அது செல்லுபடியாகும். ஸோ அந்த மாதிரியான முத்திரை பதிக்கக்கூடிய யோகத்தை, முத்திரை பதிக்கக்கூடிய பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த முத்திரிகா யோகம் கொடுக்கும். இயற்கை சுவர்கள் 4 பேர் மொத்தம். சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு. இந்த 4 பேரும் இயற்கை சுவர்கள். இதில் புதனை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய சந்திரன், குரு, சுக்கிரன், இவங்க மூவரும் லக்னத்திலிருந்து 6, 8, 12 என்கின்ற மறைவு ஸ்தானங்களில் அல்லாமல், 6, 8, 12 என்கின்ற மறைவு ஸ்தானத்தில் அல்லாமல் இணைந்த நிலையில் அல்லது ஒருவருக்கொருவர் கேந்திர திரிகோண நிலையில் அமர்ந்து இதில் யாரேனும் ஒருவர் ஆட்சி பெற்றிருந்தால் இந்த முத்திரிகா யோகம் ஏற்படும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இயற்கை சுபர்களான குரு, சந்திரன், சுக்கிரன் இந்த மூவரும் 6, 8, 12 மறையாமல் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்ட நிலையில், ஒருவருக்கொருவர் தொடர்பு அப்படிங்கிறத 3 நிலைகள் எடுக்கலாம். முதல் நிலை, அவர்கள் மூவரும் இணைந்த நிலையில் இருப்பது. 2வது நிலை, அவர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பது. 3வது நிலை, அவர்கள் தங்களுக்குள் திரிகோணமாக இருப்பது. இந்த 3மே இணைவு தான். இந்த 3 இணைவில் ஏதேனும் ஒரு இணைவை பெற்று அந்த இணைவு 6, 8, 12ஆம் இடங்களில் இல்லாமல் இருந்து இவர்களில் யாரேனும் ஒருவர் ஆட்சி பெற்றிருந்தாலோ, உச்சம் பெற்றிருந்தாலோ கிடைக்கப் பெறுவது தான் முத்திரிகா யோகம். புரிஞ்சுதுங்களா? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகம். இந்த மேசலக்ன ஜாதகத்திற்கு குரு, சந்திரன், சுக்கிரன் மூவரும் கடகத்தில் இருக்கார்களா? இது ஒரு அற்புதமான முத்திரிகா யோகம். ரிஷபத்தில் இருக்காங்களா? அற்புதமான முத்திரிகா யோகம். தனுசில் இருக்காங்களா? அற்புதமான முத்திரிகா யோகம். மீனத்தில் இருக்காங்களா? அற்புதமான முத்திரிகா யோகம். இங்கே இந்த நாள் மூவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ அடைந்து விடுவார்கள். மீனத்தில் இருக்கும்போது 2 பேர் அடைவாங்க, கடகத்தில் இருக்கும்போது 2 பேர் அடைவாங்க. ஸோ இதுதான் முத்திரிகா யோகத்தின் சிறப்பு. இதே அமைப்பில் மேசலக்ன ஜாதகருக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி, வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அவருக்கு திரிகோணஸ்தானமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம். அவருக்கு திரிகோணஸ்தானமான விருச்சிகத்திலும் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோணத்தில் குரு இருக்கார். இதுவும் முத்திரிகா யோகம் தான். மூவரும் ஒரு திரிகோணத்தில் தொடர்பு கொள்வது. இது லக்னத்துக்கு கேந்திரமாக இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னா, மேச லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் குரு இருப்பார். அந்த இடத்துல இங்கே யோகம் பங்கப்படும். புரிஞ்சுங்களா? இந்த 6, 8, 12ஆம் இடங்களில் தொடர்புகள் வராத நிலையில் இவர்கள் இணைய வேண்டும். இதுதான் சூட்சம். இப்போ நான் முதல்ல சொன்ன விதியில் மூவரும் இணைந்திருக்கும் போது இந்த அமைப்பு ஏற்படுது. அதே நேரத்தில் 2வது சொன்ன விதியில் சந்திரன் மட்டும் வலுவாக இருக்க, அவருக்கு திரிகோணத்தில் இவங்க 2 பேர் இருந்தாலும் கூட லக்னத்திற்கு 8, 12ஆம் இடங்களில் மறைகிறார்கள் அப்படிங்கிற விதி உண்டாகும். இன்னொரு விதியில் அந்த 12ஆம் இடம் மீனத்தில் குருவும் சுக்கிரனும் சந்திரனும் மூவரும் இணைந்திருக்கும் போது மூவருமே லக்னத்திற்கு 12ஆம் இடம்ங்கிற இடத்துல மறைஞ்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ லக்னத்திற்கு இவர்கள் 6, 8, 12 மறைந்த நிலையில் யார் இருந்தாலும் யோக பங்கமாயிடும். இப்போ முதல்ல நான் சொல்லும்போது கடகத்தில், தனுசில், மீனத்தில், ரிஷபத்தில், துலாத்தில் அப்படின்னு சொல்லும்போது இதில் மீனம் என்பது மட்டும் மறைவு ஸ்தானமாக வரும். அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது.
அப்போ 6, 8, 12 மறையாத நிலையில் இயற்கை சுவர்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து இதில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்ற நிலையில், இவங்க மூணு ஒன்றா இருந்தாலும் சிறப்பு தான், தனித்தனியாக இருந்தாலும் சிறப்பு தான். ஆனால் யாரோ ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் முத்திரையிட்டு கையெழுத்து பதிக்கும் அதிகார பதவிகளுக்கு நீங்கள் வந்தே தீர்வீர்கள். இதில் நிரந்தர அதிகார பதவிகளும் அடங்கும், தற்காலிக அதிகார பதவிகளும் அடங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊராட்சி தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அவருடைய பதவி காலம் 5 வருஷம். ஆனால் அப்போ அவர் முத்திரை பதித்து சைன் பண்ணலாம், சீல் வச்சு சைன் பண்ண முடியும். ஒரு அரசு அதிகாரி இருக்கார், ஒரு தாசில்தார் இருக்கார், அவருடைய பதவி காலம் 58 வருஷம் 60 வருஷம்னு இருக்கும். அந்த காலகட்டம் வரைக்கும், அவருடைய வயது வரைக்கும் அவர் முத்திரையிட்டு அதிகாரமான சைன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதில் நீண்ட கால பதவிகள் இருக்கும், குறுகிய கால பதவிகளும் இருக்கும். ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்திலே இவர்கள் மூவரும் இணைந்திருப்பதும் சரி, 3ஆம் இடத்தில் இவர்கள் மூவரும் இணைந்திருப்பதும் சரி, 6ஆம் இடத்துல இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக லக்ன மறைவு ஸ்தானம் போயிடும், பிரயோஜனம் இல்லை. 8ஆம் இடத்துல இணையும் போதும் லக்ன மறைவு ஸ்தானம் போயிடும், பிரயோஜனம் இல்லை. 11ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது அற்புதமான யோகத்தை ஏற்படும். புரிஞ்சுதுங்களா? ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு ரிஷபத்திலோ, மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு கடகத்திலோ, துலாத்திலோ, தனுசிலோ, மீனத்திலோ இவர்களின் இணைவு இருக்கிறது அற்புதமான முத்திரிகா யோகத்தை வழங்கும். ரொம்ப சிம்பிளுங்க. அந்த விதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லக்னத்துக்கு இந்த 3 பேரில் ஒருத்தர் கூட 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சால் இந்த யோகம் பங்கமாயிடும். மறையாமல் இவர்கள் மூவரும் தொடர்பு கொள்ள வேண்டும். அதில் ஒருவர் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும். யோகங்கள் அப்படிங்கிறதே கொஞ்சம் சிக்கலான அமைப்பு தான். எல்லாம் எளிதில் கிடைத்து விட்டால் அதுக்கு பேர் யோகமே இல்லை. எல்லாருக்கும் கிடைச்சா அதுக்கு பேர் யோகம் இல்லை. ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சா அதுதான் யோகம். இப்போ சிவில் சர்வீஸுக்கு லட்சக்கணக்கான பேர் முயற்சி பண்ணுறாங்க, அதிலிருந்து சில 100, 1000 பேர்கள் மட்டுமே செலக்ட் ஆகிறாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த கிரகத்தில் உண்டு. ஒரு கடகலக்கண ஜாதகத்திற்கு லக்னத்தில் இந்த இணைவு ஏற்பட்டாலும், 11ஆம் இடத்தில் ஏற்பட்டாலும், 4ஆம் இடம்ங்கிற துலாத்தில் ஏற்பட்டாலும், 9ஆம் இடம் என்கின்ற மீனத்தில் ஏற்பட்டாலும் இந்த யோகம் சிறப்பாக செயல்படும். ஏன்னா இவங்க இந்த வீடுகள் தான் மறையாத வீடுகள். 6ஆம் இடம் தனுசுல குரு ஆட்சியாகி அவருக்கு கேந்திர திரிகோணத்தில் கிரகங்கள் உட்கார்ந்தாலுமே அது லக்னத்துக்கு 6ஆம் இடங்கிற மறைவு ஸ்தானத்துக்கு போயிடும். அதனால அது யோக பங்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடம் ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன் அமர்ந்திருப்பது, அவருக்கு நேர் 7ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் குரு அமர்ந்திருப்பதும் முத்திரிகா யோகம் தான். புரிஞ்சுதுங்களா? இங்கே லக்னத்திற்கும் மறையக்கூடாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திர திரிகோணம் பெற வேண்டும். மூவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சாதான் அந்த யோகம்ங்கிறது முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில் சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடமான துலாத்தில் இணைந்திருப்பது சிறப்பு தான், 5ஆம் இடமான தனுசில் இணைந்திருப்பது சிறப்பு தான், 10ஆம் இடமான ரிஷபத்தில் இணைந்திருப்பதும் சிறப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் கடகத்தில் சந்திரன் ஆட்சியாகி குரு உச்சமாகி கூடவே சுக்கிரன் இருக்காருங்கிறது இது யோகத்தை பங்கப்படுத்தும். ஏன்னா அது 12ஆம் இடம். கன்னிலக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் இடம் துலாம், 4ஆம் இடம் தனுசு, 7ஆம் இடம் மீனம், 9ஆம் இடம் ரிஷபம், 11ஆம் இடம் கடகம். இந்த 5 வீடுகள் எங்கே இணைஞ்சிருந்தாலும் இந்த யோகம் ஏற்படும். இந்த 5 வீடுகளில் இவர்கள் அமர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் திரிகோணம் பெறும்போதும் இந்த யோகம் ஏற்படும். உதாரணமாக ஒரு கன்னிலக்னத்திற்கு கடகத்தில் குரு உச்சம், கடகத்தில் குரு உச்சம், மீனத்தில் சந்திரன், குருவுக்கு திரிகோணத்தில் இருக்கார். சரிங்களா? சுக்கிர பகவான் சந்திரனோட இணைந்திருக்கார், அல்லது சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார், அல்லது சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார், அல்லது சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இதில் சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது மட்டும்தான் லக்னத்துக்கு 8ல் மறைவார். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அமைப்பு இல்லாதல் இருந்தால் முத்திரை யோகம் சிறப்பாக இருக்கும். துலா லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே இந்த இணைவு, கடகத்தில் இந்த இணைவு, தனுசில் இந்த இணைவு சிறப்பை தரும். மற்றபடி மீனத்தில் இருந்தாங்கன்னா லக்னம் மறைவாக போயிடும், ரிஷபத்தில் இருந்தாலும் லக்னம் மறைவாக போயிடும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம்ங்கிற பாக்கிய ஸ்தானத்தில், 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில், 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், 7ஆம் இடம் என்கின்ற சமசப்தம ஸ்தானத்தில் இந்த கிரகங்களின் இணைவு சிறப்புகளை தரும். விதிகள், விதி விலக்குகள் ஏற்பட்டு விட்டால் அந்த விதிகள் செயலற்று போய்விடும். இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். யோகம் என்பது முழுமையாக நமக்கு வேலை செய்யணும்னா யோக பங்கம் ஏற்படாமல் இருக்கணும். ஒரு ஜாதகத்தின் யோகங்களை பங்கம் செய்யக்கூடிய வீடுகளாக 6, 8, 12 அறியப்படுகின்றன. அப்போ அந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல யோகம் தரக்கூடிய கிரகங்களின் ஏதேனும் ஒரு தொடர்பு வந்துடுச்சுனாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக யோகம் பங்கம் ஆகிடும். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் என்பது போல, ஒரு குடம் பால் இருக்குது, நல்ல சுத்தமான பால், அங்கே ஒரு துளி விஷத்தை கலந்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ பாலும் வேஸ்ட். அந்த மாதிரி தான்
தனுசு லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இணைவது, 4ஆம் இடத்தில் இணைவது வெகு சிறப்பான யோக பாக்கியத்தையும், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் அங்கேயே இணைந்திருப்பது வெகு சிறப்பான யோகத்தையும் தரும். இதுவே ரிஷபத்திலேயோ கடகத்திலேயோ இந்த கிரகம் 3 பேரோட இணைவு ஏற்பட்டால் அது மறைவு ஸ்தானங்களான 6, 8 போயிடும். இதுதான் விஷயம். புரிஞ்சுங்களா? மகர லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமான மீனத்தில் இந்த கிரகங்களின் இணைவு, 5ஆம் இடமான ரிஷபத்தில் இந்த கிரகங்களின் இணைவு, 7ஆம் இடமான கடகத்தில் இந்த கிரகங்களின் இணைவு, 10ஆம் இடமான துலாத்தில் இந்த கிரகங்களின் நினைவு சிறப்பை தரும். ஒரு மகர லக்ன ஜாதகம் 7ல் சந்திரன் ஆட்சி, 7ல் சந்திரன் ஆட்சி, அவருக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல ஆட்சி, அங்கேயே கூடவும் குரு இருக்கார். இது முத்திரிகா யோகம் தான். சந்திர கேந்திரத்தில் இவங்க 2 பேர் இருக்காங்க. அங்கே சந்திரன் ஆட்சியாக இருக்கார், இங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார், குரு இவர்களோடு கேந்திரத்தில் இருக்கார். லக்னத்துக்கு இது மறைவாத ஸ்தானம். இது முதன்மையான ஒரு முத்திரிகா யோகம், முத்திரை பதிக்க வைக்கும் யோகமாக இருக்கும். ஒரு கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் இடமான மீனத்தில் இணைந்திருப்பது, 4ஆம் இடமான ரிஷபத்தில் இணைந்திருப்பது, 9ஆம் இடமான துலாத்தில் இணைந்திருப்பது, 11ஆம் இடமான தனுசில் இணைந்திருப்பது இந்த முத்திரிகா யோகத்தை கொடுக்கும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு 1ஆம் இடத்தில் இணையலாம், 3ஆம் இடத்தில் இணையலாம், 5ஆம் இடத்தில் இணையலாம், 10ஆம் இடத்தில் இணையலாம். 8ஆம் இடமான துலாத்தில் இந்த கிரகங்களின் தொடர்பு வந்துருச்சுன்னா அந்த யோகம் பங்கம் ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுங்களா? மீண்டும் ஒரு முறை இந்த விதியை சொல்கிறேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்தின் தொடர்புகள் இல்லாத நிலையில் சந்திரன், சுக்கிரன், குரு இவர்கள் மூவரும் ஒன்றாகவோ அல்லது தங்களுக்குள் கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ அமர்ந்த நிலையில் லக்ன மறைவு ஏற்படாத வகையில் இவர்களில் ஒருவர் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால், ஒருவர் பெறலாம், 2 பேர் பெறலாம், 3 பேரும் பெறலாம், அது சாமர்த்தியம். அது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். மூவரும் வலுப்பெற்று இருப்பது என்பது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முத்திரை பதிக்கும் அதிகாரம் மிக்க பதவிகள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கான்னு பாருங்கள். யோக பங்கம் ஏற்படக்கூடாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 6, 8, 12 யாராவது ஒருத்தர் போய் உட்காந்துட்டாங்களா யோகம் பங்கம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுமா சார், இப்படி இருந்தால் வேலை செய்யுமா சார்னு ஒரு கணக்கீடுகளை போடவே கூடாது. யோகம் என்பது முழுமையாக கிடைக்க யோக பங்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அதற்கு 6, 8, 12ஆம் இடங்களின் தொடர்பு வராமல் இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.